தமிழக காவல்துறை தனிப்படை அமைத்து யூடியூபர் முக்தாரை கைது செய்திருக்கிறது. எதற்காக முக்தாரை கைது செய்ய வேண்டும்? இது கேள்வி. எதற்காக முக்தாரை கைது செய்ய வேண்டும் என்றால், வலையொலி நடத்துகிறேன் என்கின்ற போர்வையில் மற்ற வீட்டு பெண்களை மிக இழிவாக பேசக்கூடியவர்களை ஊக்குவிக்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு தன்னை அதன் அடிப்படையில் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக முக்தார் இருந்தார் என்பதுதான் நிஜம். கடந்த ஆட்சி காலத்தில் முக்தாருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்த ஆதரவு நீங்கள் அறிந்த ஒன்று. அந்த ஆதரவை கையில் வைத்துக்கொண்டு முக்தார் பல நாடகங்களை இங்கு அரங்கேற்றியிருக்கிறார். அந்த நாடகத்தின் உச்சாணியில் அவர் பல தீய செயல்களையும் செய்திருக்கின்றார். இப்பொழுது ஒரு முக்தார் மீது ஒரு சகோதரி புகார் கொடுத்திருக்கின்றார். அந்த சகோதரி பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியாக இருந்த அலிஷா அப்துல்லா. என்ன புகார் கொடுத்திருக்கின்றார் என்றால், திருச்சி சிவா திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவருடைய மகன் திருச்சி சூர்யா என்கின்றவர் முக்தார் வலையொலியில் ஒரு பேட்டி கொடுத்திருக்கின்றார். அந்த பேட்டியில் அலிஷா அப்துல்லா அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விமர்சிக்கப்பட்டிருக்கின்றன. அதுபோல அலிஷா அப்துல்லா அவர்களுடைய 2 பெண்களை மிக இழிவாக வர்ணித்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக ஒரு பெண்ணை மிகவும் கொச்சையோடு பேசக்கூடிய களங்களை எடுத்திருக்கிறார்கள். இந்த காணொலியை பார்த்த பொழுது அலிஷா அப்துல்லாவிற்கு தாங்க முடியாத வேதனை. உடனடியாக அவர் அழுது கொண்டு காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து புகார் மனு கொடுக்கிறார். என்னை அவர்கள் விமர்சிக்கலாம், நான் அரசியல் களத்தில் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய குழந்தைகள் எந்த அரசியல் களத்தில் இருக்கிறார்கள், அவர்களை ஏன் விமர்சிக்க வேண்டும் என்ற கேள்வியை அவர் காவல்துறை அதிகாரிகளிடம் எடுத்து வைக்கிறார். உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. திருச்சி சூர்யா கைது செய்யப்படுகின்றார். திருச்சி சூர்யா கைது செய்யப்பட்டு விட்டார் என்கின்ற செய்தி தெரிந்த மறுநிமிடமே, ஆகா, நாம் தமிழ்நாட்டில் இருந்து விட்டால் நம்மையும் கைது செய்து விடுவார்கள் என்கின்ற நிலைப்பாட்டில் கர்நாடகாவை நோக்கி ஓடிவிட்டார் முக்தார். முக்தார் எங்கிருக்கிறார் என்கின்ற செய்தி ரகசியமாகவே இருந்த சூழலில் தமிழக காவல்துறை தனிப்படை அமைத்து முக்தார் எங்கிருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து இப்பொழுது ரவுண்டு கட்டி அவரை அள்ளிக்கொண்டு வந்திருக்கிறது. முக்தார் பெருந்தலைவர் காமராஜை மையப்படுத்தி பேசியிருந்த வார்த்தைகள் மக்கள் மத்தியிலே பெரும் கொந்தளிப்பை உருவாக்கி இருந்தன. அப்பொழுதே முக்தார் கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலுவாக பதிவாகி இருந்தது. ஆனால் அரசியல் சார்ந்த களங்கள் முக்தார் கையில் இருந்த காரணத்தினால் அப்பொழுது அவர் கைது செய்யப்படவில்லை. இப்பொழுது முக்தாரை தூக்கி வந்திருக்கிறது தமிழக காவல்துறை. இனி தலைவருக்கு திருவிழாதான். காத்திருங்கள். நன்றியுடன் இன்பா.